குட் மார்னிங். நம்ம இதுவரை சேஃப்டி ப்ரிகாஷன் அப்படிங்கிற டாபிக்ல எப்படிலாம் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கறது, ஸோ 4 விதமான ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் எப்படி பண்றது, தென் அந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எது எது கொடுக்கணும். உதாரணத்துக்கு நெல்சன் மெத்தடும் ஸ்கேஃபர்ஸ் மெத்தடும் மார்புலையோ அல்லது அடிவயிற்றுலையோ அடிபட்டவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு மவுத் டு மவுத் ப்ராசஸ் பயன்படுத்தணும். இன்கேஸ் வாயிலையும் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு மவுத் டு நோஸ் ப்ராசஸ் பயன்படுத்தணும். இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்ல பார்த்தோம். ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர். சிபிஆர் அப்படிங்கிறது கார்டியோ பல்மினரி ரிசஸ்டியேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எப்படி அப்படின்னா பல உயிர்களை நமக்கு இந்த சிபிஆர் ஆபரேஷன் ப்ரொசீஜர் தெரிஞ்சா நம்மளால பாதுகாக்க முடியும். எகைன் இதெல்லாம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற ஒவ்வொரு டெக்னீஷியனும் இந்த சிபிஆர் ப்ரொசீஜர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கோ அல்லது யாருக்காவது ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படும் போது அவங்கள ஈஸியா நம்ம டாக்டர் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு முதலுதவி கொடுத்து பாதுகாக்க முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிபிஆர். சிபிஆர் அப்படின்னா என்னன்னா, in the case of cardiac arrest where the heart has stopped breathing, the cardiopulmonary resuscitation procedure has to follow. இதுக்கு பேரு கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன் அப்படிங்கறத நாம ஷார்ட்டா சிபிஆர் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். ஸோ இந்த சிபிஆர் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ஸோ ஒரு மனிதனுடைய இதயத்துக்கு நாம எப்படி ஒர்க்கிங் கொடுத்து அந்த இதயத்தை நின்று போன ஒரு இதயத்தை எப்படி நாம திரும்பி செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சிபிஆர் ப்ரொசீஜர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி சிபிஆர் ப்ரொசீஜர் நாம ஒரு ஆளுக்கு பண்றது? பாதிக்கப்பட்ட ஒருத்தவருக்கு செக் இஃப் த கார்போய்ட் பல்ஸ், அதாவது கரோட்டிட் பல்ஸ் அப்படிங்கிறது, கரோட்டிட் பல்ஸ் அப்படின்றது என்னன்னா அவருடைய உயிர் துடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. கரோட்டிட் பல்ஸ் அப்படிங்கிறது உயிர் துடிப்பு. இதை எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, டாக்டர்ஸ் இந்த கையினுடைய ரிஸ்ட்ல பார்ப்பாரு, அதே சமயம் கழுத்துல பார்க்கலாம். இந்த மாதிரி கழுத்துல நாம கை வச்சு பார்த்தோம்னா அந்த இதய துடிப்பை நம்மளால உணர முடியும். So check if the carotid pulse in the neck can be felt. If the pulse is found feeble, நீங்க பார்க்கும்போது அந்த பல்ஸ் ரொம்ப ஃபீபிளா குறைந்த லெவல்ல இருந்ததுன்னா go ahead with the following step. நீங்க சிபிஆர் ப்ரொசீஜருக்கு போயிட வேண்டியதுதான். So lay the victim. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா victim நீங்க என்ன பண்ணணும்? Lay the victim on his back on a firm surface. ஒரு சாதாரண ஒரு நல்ல ரொம்ப கரடுமுரடா இல்லாத ஒரு சர்ஃபேஸ்ல அவரை பின்பக்கம் கீழே இருக்கிற மாதிரி படுக்க வச்சிருங்க. Kneel alongside facing the chest. Locate the lower part of the breastbone. நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு பக்கத்துல சைட்ல செஸ்ட் இருக்கிற பக்கத்துல முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டு அவருடைய உடம்புல பிரஸ்ட் போன் கீழே எந்த இடம், அதாவது மார்பு எலும்பினுடைய கீழ்ப்பகுதியை கரெக்டா கண்டுபிடிச்சு கைய வச்சிடணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இது செகண்ட். அப்போ நீங்க பல்ஸ் செக் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அவரை ஒரு நல்ல பல்ஸ் இல்லை ஃபீபிளா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவரை ஒரு நல்ல சர்ஃபேஸ்ல படுக்க வச்சு அவருடைய அந்த மார்பு எலும்புடைய லோயர் பகுதியை கண்டுபிடிச்சிட்டு நீங்க அதுக்கு பக்கத்துல முட்டி போட்டு உக்காந்து தென் இந்த மாதிரி அந்த மார்பு பகுதி கிட்ட அந்த இடத்துல நீங்க உக்காந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு நீங்க முட்டி போட்டு நின்னுங்க. அந்த முட்டி போட்டு உட்கார்ந்த பிறகு place the palm of one hand on the center of the lower part of the breastbone. நீங்க அந்த மார்பு எலும்புக்கு மேல உங்களுடைய ஒரு கையினுடைய உள்ளங்கை மேல இருக்கிற மாதிரி நல்லா பிளேஸ் பண்ணிக்கோங்க. கீப்பிங் யுவர் ஃபிங்கர் ஆஃப் த ரிப். ஸோ அதுல நீங்க என்ன பண்ணணும்?
அந்த ரிப்பை நல்லா டச் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கீழே அமுக்கி வச்சுக்கோங்க. As shown in figure, cover the palm with your another hand and lock your finger together. அதாவது ஒரு கையால இப்படி பண்ணிட்டு மேல இன்னொரு கையை நீங்க எடுத்துன்னு போய் அந்த கைக்கு நடுவுல இந்த விரல வச்சு நல்லா அப்படி அமுக்கி லாக் பண்ணிக்கோங்க கையை. சோ தட் உங்களால நல்ல ப்ரெஷர் கொடுக்க முடியும். சோ ஒரு உள்ளங்கையால பிரஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை எடுத்துன்னு போய் அதெல்லாம் நல்லா உள்ள வச்சு நல்லா லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அவங்க ஒரு கை மேல இன்னொரு கையை வச்சு லாக் பண்ணிருக்காங்க. Keeping your arms straight, press sharply down on the lower part of the breastbone and release the pressure. நீங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி கையை வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கை நல்லா ஸ்ட்ரைட்டா வர்ற அளவுக்கு பிரஸ் பண்ணுங்க நல்லா. சோ உங்களுடைய பாடி பிரஷர் எவ்வளவு பிரஷர் உங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. உங்களுடைய ஹோல் பாடி பிரஷரை நீங்க அந்த பிரஸ்ட் போனுக்கு கீழே அந்த ஹார்ட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. பிரஸ்ட் போன்ல நீங்க கொடுக்கும் பொழுது ஸோ ஹெவி ப்ரெஷர் உள்ள வரும் பொழுது அந்த ஹார்ட் செயல்படுறதுக்கான முயற்சி எடுக்கும். ஸோ ப்ரெஸ் பண்றீங்க தென் ரிலீஸ் பண்றீங்க, ப்ரெஸ் பண்றீங்க தென் ரிலீஸ் பண்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ரிப்பீட் அபவுட் ஸ்டெப் 2 to 4 ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து நாலாவது ஸ்டெப் வரணும் திரும்ப திரும்ப பிரஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், பிரஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 15 times at a rate of approximately 1 per second. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 தடவை வேகமா பிரஸ் பண்ணி அமுக்குங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இறக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தவரை நீங்க காப்பாற்ற போறீங்க, அதை மனசுல வச்சுக்கணும் நம்ம. சோ இது முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், எகைன் கரோட்டிட் பல்ஸை செக் பண்ணுங்க. திரும்பி பல்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா பாருங்க. எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம பார்த்தோம் அதே மாதிரி கழுத்துல வச்சு பாருங்க. பார்த்த பிறகும் அவருக்கு பல்ஸ் லைட்டா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்க, இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா உடனே give 2 cycles of mouth to mouth artificial respiration as shown in figure. mouth to mouth artificial method உங்களுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுங்க, வாயில உங்களுடைய வாயை வச்சு நல்லா ஃபோர்ஸா ஊதுங்க, திரும்பி சக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்க வாய் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இருந்தது அல்லது அருவருப்பா இருந்ததுன்னா நீங்க மேல ஒரு போரஸ் கிளாத்தை போட்டு அல்லது ஒரு ஃபனல் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்க ஊதுங்க. சோ நீங்க பிரஸ் பண்றீங்க 15-20 தடவை டக் டக்னு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை பிரஸ் பண்றீங்க. தென் உடனே அவருடைய கரோட்டிட் பல்ஸ் செக் பண்றீங்க, உடனே மவுத் டு மவுத் ப்ராசஸ் கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அடுத்து வரணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் அவங்க கை எவ்வளவு ஸ்ட்ரைட்டா மேல ரைஸ் ஆகுது பாருங்க. ஸோ தட் உங்களுடைய முழு ப்ரெஷரும் ஒரு மனிதனுடைய முழு ப்ரெஷரும் பாடியில அப்ளை ஆகும். ஸோ கிவ் 10 to 15 more compressions of heart as done in the step 5, 7 and 6. So it up with a further 2 cycles of mouth to mouth artificial respiration. அப்ப என்ன பண்றீங்க, திரும்பி மவுத் டு மவுத் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்து முடிஞ்ச உடனே எகைன் நீங்க அந்த பிரஸ்ஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 5வது 7வது ஸ்டெப்ல பண்ண மாதிரி பண்ணிட்டு திரும்பி 6வது ஸ்டெப் மவுத் டு மவுத் ப்ராசஸ் திரும்பி பண்ணுங்க. ஸோ எகைன் அண்ட் எகைன் இந்த மாதிரியான இந்த சைக்கிளை ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஒவ்வொரு தடவை நீங்க என்ன பண்ணணும், carotid pulse செக் பண்ணணும். Checking for the carotid pulse. If the pulse is still feeble, repeat above steps till the pulse improve. நீங்க இதை செக் பண்ணிட்டு திரும்பி செக் பண்றீங்க, ஃபீபிளாவே தான் இருக்குது, விடவே கூடாது. அது கொஞ்சமாவது பல்ஸ் ரைஸ் பண்ற வரை நீங்க திரும்ப இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்றீங்க, ப்ரெஸ் பண்ணி முடிச்ச உடனே அவருக்கு திரும்பி மவுத் டு மவுத் கரோட்டிட் பல்ஸ் செக் பண்ணிட்டு மவுத் டு மவுத் ப்ராசஸ் கொடுக்குறீங்க. திரும்பி ப்ரெஸ் பண்றீங்க, கரோட்டிட் பல்ஸ் செக் பண்ணிட்டு திரும்பி மவுத் டு மவுத் ப்ராசஸ் கொடுக்குறீங்க. ஸோ அவருடைய பல்ஸ் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகுதான்னு நீங்க பாக்குறீங்க. அது வரை திரும்ப இந்த ப்ரொசீஜரை நீங்க செய்யணும். ஓகே, so once the pulse improve ஆகுதுன்னு வச்சுங்க, as soon as the heartbeat returns, heartbeat return ஆயிடுது, பல்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு, stop the compression immediately. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஹார்ட் அந்த ஹார்ட் பீட் வந்துடுச்சு அப்படின்னு உடனே நீங்க உங்க பிரஸ் பண்ற அந்த கம்ப்ரெஷன் மெத்தடை நிறுத்திடணும். and continue with mouth to mouth artificial respiration until natural breathing is fully restored. ஸோ நீங்க இந்த கம்ப்ரஸ் பண்றதை நிறுத்திட்டு அவங்க மவுத் டு மவுத் ப்ராசஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. எதுவரை பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபுல்லா பிரீத்திங் ஓரளவுக்கு வர்ற அளவுக்கு நீங்க மவுத் டு மவுத் ப்ராசஸ் மட்டும் பண்ணுங்க. அப்போ பல்ஸ் கம்மியா இருக்கும் போது நீங்க கம்ப்ரெஷனும் பண்றீங்க, மவுத் டு மவுத் ப்ராசஸும் பண்றீங்க. எகைன் கம்ப்ரெஷன், மவுத் டு மவுத் ப்ராசஸ்.
ஸோ ஒன்ஸ் பல்ஸ் ரிட்டர்ன் ஆகுது, ஓரளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்க கம்ப்ரெஷனை நிறுத்திட்டு வெறும் மவுத் டு மவுத் ப்ராசஸ் மட்டும் கொடுக்கணும். எதுவரை கொடுக்கணும்னா அவருடைய பிரீத்திங் நார்மல் ஆகிற வரை கொடுக்கணும். ஸோ இது முடிஞ்ச பிறகு பிளேஸ் த விக்டிம் இன் தி ரெக்கவரி பொசிஷன். ரெக்கவரி பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன். ஒரு மனிதன் ஆசுவாசப்படுறது அப்படின்னுவாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆசுவாசப்படணும்னா இந்த ரெக்கவரி பொசிஷன்ல இப்படி படுக்க வச்சீங்கன்னா அவருடைய பிரீத்திங் பல்ஸ் எல்லாம் நார்மல் ஆகி அவரு பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். அதை தான் நம்ம ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெக்கவரி பொசிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அவரை வந்து ஒரு அப்படியே வந்து ஒரு பக்கமா படுக்க வச்சு வலது கையை நேரா நீட்டிடுங்க, இடது கையை மேரா நீட்டிட்டு வலது கையை மடக்கி அதுல அவர் தலையை வச்சு ஒரு காலை அப்படி லைட்டா மடக்கி அவரை படுக்க வைக்கணும். ஒரு காலை மின் பக்கமா நீட்டிட்டு இந்த கை ஒரு கையை நீட்டினும் ஒரு கையில தான் அவர் தலையை ரெஸ்ட் பண்ணணும். ரெஸ்ட் பண்ணி அவரை படுக்க வச்சீங்கன்னா அவரு காமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பிரீத்திங் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு பேரு. கீப் ஹிம் வார்ம் அண்ட் கெட் மெடிக்கல் ஹெல்ப் குயிக்லி. உடனே இந்த ரெக்கவரி பொசிஷன் முடிச்சு அவரை படுக்க வச்ச உடனே நீங்க மெடிக்கல் ஹெல்ப்புக்கு வேலையை பார்க்கணும். எங்கன்னா டாக்டருக்கு உடனே போன் அடிச்சிடணும். ஸோ தென் இதுல முக்கியமான விஷயம் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் ஆஃப்டர் சிபிஆர். சிபிஆர் முடிஞ்ச பிறகு நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சிபிஆர் முடிச்சு ஒரு ஆளை ரெக்கவர் பண்ணி முடிச்சிடுறீங்க, அதுக்கு பிறகு நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, even if the victim's breathing and heartbeats have recovered, do not delay in calling a doctor for a checkup and treatment. அவர் உடனே மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டா போச்சுக்கு வரன்ட்டு எழுந்திரிச்சு நீங்க போயிடக்கூடாது. உடனடியாக டாக்டருக்கு போன் அடிச்சு டாக்டர் வந்து அவரை செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற வரை இந்த ப்ராசஸை நீங்க விடக்கூடாது. அவரை கண்டினியூ பண்ணணும், அவரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். ரைட். நெக்ஸ்ட், ஆஃப்டர் த விக்டிம் ஹஸ் ரெக்கவர்டு. விக்டிம் வந்து ரெக்கவர் ஆகி முடிச்சிடறாங்க. கீப் த விக்டிம் வார்ம் வித் பிளாங்கெட் wrapped up வித் ஹாட் வாட்டர் பேக்ஸ். அவரை நல்ல ஒரு வாட்டர் பேக் மேல, வாட்டர் பேக் நல்லா வார்ம் வாட்டர் மேல அப்படியே ஒரு சில்லா அவர் வந்து ஓரளவுக்கு வார்மா வச்சுக்கிட்டு மேல பிளாங்கெட் போட்டு அப்படி மூடி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப குளிர் இல்லாம பாத்துக்கணும் அவரை. ரைட். நெக்ஸ்ட், அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the victims revives, அதாவது ரெக்கவர் ஆயிட்டாரு, make him lie down, do not let him exert himself as this may lead to deteriorations in his condition. அவரு உடனே ஒரு மனிதன் எப்பயுமே வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டோம்னா டக்குன்னு எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க விடக்கூடாது. அவரு அப்படியே படுக்கிற பொசிஷன்லயே இருங்க, டாக்டர் வர ஒன்றும் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் படுக்க வச்சுக்கிட்டு நீங்க டாக்டருக்கு போன் அடிச்சு அவரை படுக்க வச்சே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரை அவரை நீங்க அவரா எழுந்திருக்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ண அவரை வந்து நீங்க அலோ பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அவரா எழுந்திருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவருடைய கண்டிஷன் திரும்பி ஒர்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவரை கிளியரா நீங்க மானிட்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டு நாட் கிவ் த விக்டிம் எனி ஸ்டிமுலண்ட் சச் அஸ் காஃபி, டீ எக்ஸெட்ரா until he is fully conscious. அவரு கான்சியஸ் நிலையை, அதாவது சுயநிலையை அடையும் வரை அவருக்கு நீங்க எந்த விதமான லிக்யூட் காஃபி கொடுக்கறது, டீ கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த வித வேலைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ சுயநினைவை அவர் அடையும் வரை நீங்கள் இந்த விஷயங்களை எதையும் பண்ணக்கூடாது. இந்த 4 பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிபிஆர் முடிஞ்ச பிறகு நீங்க இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஒரு ஃபேக்டரியிலயோ அல்லது ஒரு வெளியிலயோ நம்ம கூட வேலை செய்யற ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்ல அல்லது பல்ஸ் ப்ராப்ளத்துல அவங்க இறக்கும் தருவாயில இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க ஈஸியா காப்பாற்ற முடியும். இந்த முறைக்கு பேர் தான் சிபிஆர் ப்ரொசீஜர். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால எவ்வளோ பேரை உங்களால காப்பாற்ற முடியும். அதனாலதான் இதை நமக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சிபிஆர் ப்ரொசீஜரை ஒருத்தர் பண்றாரு, அவர் எப்படி பண்றாரு அப்படிங்கிறத நாம அதை வாட்ச் பண்ணுவோம். ஸோ அவர் எப்படி வந்து இந்த சிபிஆர் ப்ரொசீஜர் பண்ணி ஒரு மனுஷனை காப்பாத்துறாரு அப்படிங்கிறத நம்ம உண்மையான ஒரு மனுஷன் இல்லாம ஒரு பொம்மையில அவர் எப்படி செய்யறாருங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ நான் அவர் எப்படி காப்பாத்துறாருன்றத நம்ம பார்ப்போம். இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு, அவரை வந்து தொட்டு பார்க்கறாரு. பார்த்துட்டு அடுத்து எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு அவருடைய தலையை நிமித்தி அவருக்கு பல்ஸ் வருதா
அவருக்கு சுவாசம் இருக்குதா அப்படின்னு காதை வச்சு நல்லா பாக்குறாரு. அட் த சேம் டைம் அவரு கரோட்டிட் ப்ரெஷர் இருக்கா, பல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஓகே, இல்லைன்னு தெரிஞ்சிருது. உடனே என்ன பண்றாரு, அவருக்கு மவுத் டு மவுத் ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு வாயில கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால கையில அவரு ஒரு ஃபனல் டைப் இது வச்சிருக்காரு. அது வழியா அவரு மவுத் டு மவுத் ப்ராசஸ் கொடுக்குறாரு. ஸோ ப்ரெஷரை ஊதி உள்ள விடுறாரு. அப்போ அவங்க பிரீத் இன் பண்ணுவாங்க. நீங்க ப்ரெஷரை வெளியில இழுக்கும் பொழுது அவரு பிரீத் அவுட் பண்ணுவார். திரும்பி அவரு பல்ஸ் செக் பண்றாரு. பல்ஸ் செக் பண்ணா பல்ஸ் திரும்பி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல, ஃபீபிளா தான் இருக்கு. தென் அவர் என்ன பண்றாரு, அந்த மனுஷனை நல்ல ஒரு சர்ஃபேஸ்ல லே டவுன் பண்றாரு, படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சுட்டு கழுத்தெல்லாம் நிமித்திட்டு இப்போ லோயர் அந்த பிரஸ்ட் போனை கண்டுபிடிச்சு ஒரு கை இன்னொரு கைய அதுல நல்லா லாக் பண்ணிட்டாரு பாருங்க. அந்த கை மேல விரல்ல இன்னொரு கையினுடைய விரல்களை வச்சு நல்லா லாக் பண்ணிக்கின்னு ஸோ அவருடைய மொத்த ப்ரெஷரையும் கொடுத்து வேகமா ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ப்ரெஸ் பண்றாரு ஒரு 20 தடவை, ஒரு 15 தடவையிலேருந்து 20 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு உடனே எகைன் அவரு மவுத் டு மவுத் ப்ராசஸ் கொடுக்குறாரு. ஸோ மவுத் டு மவுத் ப்ராசஸ்ல அவர் திரும்பி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பி ப்ரெஸ் பண்றாரு. இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் ரிப்பீட் பண்ணணும், அவருடைய கரோட்டிட் பல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிற வரை நீங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நீங்க விக்டிமை காப்பாற்ற முடியும். ஸோ அவர் எகைன் அண்ட் எகைன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் பண்றாரு. ஸோ ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு எகைன் மவுத் டு மவுத் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன், ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறாரு. ஸோ ப்ரெஸ்ஸிங், கம்ப்ரெஷன் அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு பல்ஸை செக் பண்றாரு. இப்போ பல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க கம்ப்ரெஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் பண்ணக்கூடாது. ஸோ கம்ப்ரெஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அவரு மூச்சு விடுறாரா என்னன்னு பாக்குறாரு. மூச்சு சரியா வரல, அதனால வெறும் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன், மவுத் டு மவுத் ப்ராசஸ் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷனை மட்டும் கண்டினியூ பண்றாரு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அவர் பல்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன பிறகு நீங்க வந்து அவரை கம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷனை மட்டும் அவரு மவுத் டு மவுத் ப்ராசஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு அவருடைய பல்ஸை செக் பண்றாரு. ஓகே, பல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணலாம், அவரை ரெக்கவரி பொசிஷன்ஸ்ல படுக்க வைக்கணும். ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னா என்ன சொன்ன நானு, ஒரு பக்கமா ஓரமா இப்படி திரும்பிட்டு ஒரு கையை நேரா நீட்டிட்டு இன்னொரு கையை பெண்ட் பண்ணிட்டு அந்த பெண்ட் பண்ண கையில தலையை இப்படி ரெஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டு ஒரு காலை நீட்டாவும் ஒரு காலை லைட்டாவும் வச்சுட்டு படுக்கும் பொழுது அவரு ஒரு காம் பொசிஷன்ல வந்து முழுக்க முழுக்க அவருடைய பல்ஸும் அவருடைய பிரீத்திங்கும் நார்மல் பொசிஷனை அடையும். ஓகே, இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர், சிபிஆர் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான். ரைட்டுங்களா? ஸோ இந்த முறையை நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க வந்து எவ்வளவோ உயிர்களை உங்களால காப்பாற்ற முடியும். ரைட்? ஸோ இதோட இந்த ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் ஓவர். எப்படி ரெஸ்பிரேஷன் பண்றது, எப்படி வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் எப்படி ரெக்கவர் பண்றது, இது முடிஞ்சது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் லெசன் வந்து நாம சேஃப்டி ப்ரிகாஷன்லயே அடுத்த டாபிக்ஸை நாம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.